சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கவே ஆரம்பிச்சுட்டான். யார? இயேசுவ. அப்ப இயேசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ல. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள் சொன்னார்ல. இயேசு பேதுருவை ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தார் இல்லையா? யோவான் 21:17 இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பேதுருவை வந்து சந்திக்கிறாரு. அப்போ இயேசு கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு. அப்போ அவன் என்ன சொல்றான்? நான் உன் மேல் அன்பா இருக்கிறேன் என்று நீர் அறிவீர். அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அது என்ன ஆசீர்வாதம்? அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படியா யார் இடத்துல போய் சொல்றாரு? பேதுரு இடத்துல சொல்றாரு. அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவரை சபித்தான், ஆனால் கிறிஸ்துவோ அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அவனை எவ்வளவா பெரிய இடத்துல கொண்டு போச்சு இல்ல? திரளான ஜனங்கள் பேதுருவினால ரட்சிக்கப்பட்டார்கள்.